ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேமில் ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுற அனிமேஷன்ஸ், டெரைன்ஸ் அந்த வரிசையில் நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட மூமெண்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லைக் ஒரு கேம் ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீனில் நம்ம மெயினாக என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம்? டெரைன்ஸு, கேரக்டர்ஸு, இந்த கேமில் நமக்கு தேவைப்படுற சில சில செட்டப்ஸு, ஹவுஸு, பேக்கிரவுண்ட்ல எதுமோ பொருள், ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாரி ஏகப்பட்ட இது வைப்போம். பட் ஒரு கேமை இன்டராக்டிவ் ஆக்கறதுக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு தான் அந்த கேம் ஆப்ஜெக்ட்டோட மூவ்மெண்ட். ஸோ ஒரு கேம் ஆப்ஜெக்ட்ட எப்படி மூவ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு தான் சி ஷார்ப். ஸோ சி ஷார்ப் ஸ்கிரிப்ட்ட வச்சு தான் நம்மளால ஒரு ஆப்ஜெக்ட்ட மூவ் பண்ண வைக்க முடியும். யூனிட்டில சி ஷார்ப். இதே மாரி நீங்க அன்ரியல் என்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்துட்டு நம்ம சி பிளஸ் பிளஸ் பார்ப்போம். ஸோ இங்க சி ஷார்ப் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு சிம்பிளான 3டி ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஒரு கியூப் எடுத்துக்கோங்க. அந்த கியூப்ல தான் நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் நடக்கிற மாரி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் பெருசாவே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஜெரஸ் கூட ஆட் பண்ணி ரொம்ப வேணாம். இவ்வளோ போதும். ஸோ இங்கேயும் ஒய் ஆக்சிஸ்ல போட்டுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சிஸ்னா அப்பு ஓகேவா? அப்பு, டவுன் அந்த மாரி கவர் ஆகும். இசட் ஆக்சிஸ் ரொம்ப பெருசாயிடுச்சு. இவ்ளோ பெருசு நமக்கு செட் ஆகாது. ஆக்சுவலி இவ்ளோ பெருசு தேவையே இல்ல. இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இவ்வளோ வச்சுக்கிட்டு லென்த் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு செட்டப் முடிஞ்சிடுச்சு. ஓகே பெர்ஃபெக்ட். இதுதான் நம்மளோட டெரெய்னா நம்ப இமேஜின் பண்ணிக்கிட்டு, இது மேல தான் நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட்ட மூவ் பண்ண வைக்க போறோம். ஸோ இந்த டெரெய்னுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கலர் குடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் போய்க்கோங்க. அங்க பிளஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கிட்டு மெட்டீரியல் போய்க்கோங்க. மெட்டீரியலுக்கு போனீங்கன்னா, இன்ஸ்பெக்டர்ல மெட்டீரியல்ல என்னென்ன கலர் வைக்கலான்ற மாரி நம்மளால சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணா உங்களால கலர் செலக்ஷன் பண்ண முடியும். ஸோ இங்க கிரீன் வச்சுக்கோங்க. ஸோ கிரீன் ஆயிடுச்சு. இத டிராக் பண்ணி இங்க வச்சுருங்க. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் அதாவது நம்மளோட பிளேயர ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பியர் குடுத்துக்கோங்க. ஸ்பியர் ஆக்சுவலி கலர் தெரியாது. ஸோ நம்ப கண்ணுக்கு தெரியாது. வை? பிகாஸ் இது வந்துட்டு இந்த பேஸ்லயே போயிட்டு பேஸுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த நம்ம ஃபர்ஸ்ட்டு வெளிய கொண்டு வந்துடலாம். வெளிய கொண்டு வந்துருங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல ஸ்கேலுக்கு போயிட்டு, அதோட இவ்வளோ போதும். அதோட சைஸ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட். இப்போ இத லைட்டா டவுன் பண்ணிக்கிட்டு, ஆ இவ்வளோ போதும். ஆ பெர்ஃபெக்ட். இவ்வளோ குடுத்தாச்சு. இப்ப நீங்க கேம்ல பார்த்தீங்கன்னா, பால் இருக்கும். ஓகே. அதாவது கேம் ஆப்ஜெக்ட். நம்ம பால்ன்னே இப்போதைக்கு சொல்லிக்கலாம். இப்போ இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ப ஒரு கலர் குடுக்கணும். அதுக்கு அகைன் பிளஸ்க்கு போயிட்டு மெட்டீரியல் போய்க்கோங்க. ஒரு மெட்டீரியல் கிரியேட் ஆகும். இந்த மெட்டீரியல் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுங்க. நமக்கு இது ரெட் கலர் குடுப்போம். ரெட் கலர் குடுத்தாச்சா? ரொம்ப ரெட்டா தெரியல. ஓகே. இத வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ரெட் குடுத்தாச்சு. குடுத்துட்டோமா? பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம இதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறோம். இத மூவ் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட் காம்போனன்ட்ஸ் போய்க்கிட்டு, ஆட் காம்போனன்ட்ஸ்ல இருந்துட்டு நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். சி ஷார்ப் ஸ்கிரிப்ட். அந்த சி ஷார்ப் ஸ்கிரிப்ட்ட நான் இப்ப எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ ஸ்கிரிப்ட் குடுத்துருங்க. நியூ ஸ்கிரிப்ட்க்கு போயிட்டு பிளேயர்ன்னு குடுத்துருங்க. இந்த கேம் ஆப்ஜெக்ட்ட நம்ம ஒரு பிளேயரா கன்சிடர் பண்ணி, அதுக்கு ஒரு சி ஷார்ப் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறோம். ஸோ அதனாலவே நான் வந்துட்டு சி ஷார்ப் ஸ்கிரிப்ட்க்கு நேம் பிளேயர்ன்னு வச்சுர்றேன். கிரியேட் அண்ட் ஆட் குடுத்துர்றேன். சீன்ஸ்ல சேவ் ஆயிடும். சேவ் ஆயிடுச்சுங்களா? இப்ப அத ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃபண்டமென்டலா ஒரு யூனிட்டில இருந்துட்டு நீங்க ஒரு நியூ ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அது இப்படிதான் இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ நம்ம இதுல சில சேஞ்சஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ப இது மெயினா போட்டுறலாம். இது ரொம்ப மெயினு. அண்ட் இதுல நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு நீங்க
அப்பர் கேஸ் லெட்டர் போட வேண்டிய இடத்துல லோயர் கேஸ் போட்டிங்கன்னா மொத்தமா முடிஞ்சிடும். ஸ்கிரிப்ட் வேலையே செய்யாது. ஸோ நீங்க அதுலலாம் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். கலெக்ஷன்ஸ் டாட் ஜெனரிக். ஸோ இது குடுத்தாச்சு. இப்போ நம்ப சில திங்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுவோம். நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க இங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணீங்க பார்த்தீங்களா? பிளேயர்ன்னு. அதே நேம் தான் இங்கேயும் ஆட் ஆயிருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க குடுக்குற அதே நேம் தான் இங்கேயும் இங்கேயும் இருக்கணும். ஓகேங்களா? இங்க கிளாஸோட நேமும், அங்க நீங்க குடுத்த ஸ்கிரிப்ட்டோட நேமும் சேமா இருக்கணும். சேமா இல்லன்னா, அது ஒர்க்கே ஆகாது. லைக் நம்மளோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பப்ளிக் ரிஜிட் பாடி ரிஜிட் பாடில கேப்ஸா குடுத்துருங்க. லைக் அப்பர் கேஸா குடுங்க. ரிஜிட் பாடி ஆர்பி குடுத்துட்டீங்களா? இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இப்போ நம்ம மூவ் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு முக்கியமா இவரு வந்துட்டு இவ்ளோ ஸ்பீடுல மூவ் பண்றாரு, இவ்ளோ ஸ்பீடா நடக்குறாரு அப்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்ம இப்ப இனிஷியலைஸ் பண்ண போறோம். நம்ப கேம் ஆப்ஜெக்ட்க்கு ஸ்பீட் தரப்போறோம். ஸோ பப்ளிக் ஸ்பீட் ஃப்ளோட்ல குடுத்துக்கலாம். பப்ளிக் ஃப்ளோட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ ஒரு 50 ஸ்மால் எஃப் ஃப்ளோட்ன்றதுனால ஸ்மால் எஃப் குடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பிரைவேட் வெக்டார் 3 கிரியேட் பண்ண போறோம். வெக்டார் 3னா என்னன்னா, இப்போ இதிலேயே நேம்லயே இருக்கு பாருங்க வெக்டார் 3 ஆக்சிஸ் எக்ஸ், ஒய், இசட். நம்ம 3Dல கிரியேட் பண்ண 3D ஆப்ஜெக்ட்ட வச்சு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றதுனால வெக்டார் 3 யூஸ் பண்றோம். ஸோ வெக்டார் 3னா 3 ஆக்சிஸையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது தான் மீனிங். அங்க லைக் நான் இப்ப சொல்றேன். அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ வாய்ட் அப்டேட்டுக்கு போய்க்கோங்க. ஃப்ளோட் எக்ஸ் இன்புட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ் ஹரிசாண்டல் ஹரிசாண்டல். ஸோ இந்த லைன் எதுக்குன்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கு ஆன கோட் இது. ஸோ அதே மாதிரி இப்போ வேர்டிக்கலுக்கு நம்ம ஒன்று கிரியேட் பண்றோம். z input டாட் கெட் ஆக்சிஸ் வெர்டிக்கல். ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ ஹரிசாண்டல்ல போணும், வெர்டிக்கல்ல போணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லைன்ல கொடுத்துருக்கோம். ஆனா இப்போ நம்ம இதை மூவ் பொசிஷன்ல கொடுக்கணும். லைக் மூவ் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு நியூ வெக்டார் 3 அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அப்போதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நியூ வெக்டார் 3னா 3 ஆக்சிஸ் கரெக்ட்டுங்களா? எக்ஸ், ஒய், ஜெட். இப்போ நம்ம அந்த வெக்டார் 3ல அந்த 3 ஆக்சிஸோட வேல்யூஸ் இங்க செட் பண்ண போறோம். நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொல்றேன். நியூ வெக்டார் 3 இப்போ வந்துட்டு எக்ஸ், ஒய், ஜெட் வேல்யூ கொடுக்க போறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் இன்புட் கொடுக்க போறோம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னா ஹரிசாண்டல் ஹரிசாண்டல்ல மூவ் பண்ற மாதிரி சரிங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு எக்ஸ் இன்புட் குடுத்துட்டோமா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது எக்ஸ் இன்புட். எக்ஸ் இன்புட்ல நம்ம என்ன குடுத்துருக்கோம்? ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல்ல எந்த ஆக்சிஸ் இருக்கோ அந்த ஆக்சிஸ்ல தான் அது மூவ் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல குடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஹரிசாண்டல், வெர்டிகல் எந்த ஆக்சிஸ்ன்றது இப்போதைக்கு முக்கியம். இப்போ ஹரிசாண்டல்ல நம்ம என்ன வேரியபிள் குடுத்துருக்கோம், அந்த வேரியபிள நம்ம எந்த ஆக்சிஸ்ல குடுத்துருக்கோம்ன்றது தான் மேட்டர் இப்போ. இப்போ வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம வெர்டிகல் குடுத்துட்டு, இந்த எக்ஸ் இன்புட்ட தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஜெட் ஆக்சிஸ்ல குடுத்தோம். சாரி. இப்போ ஜெட் ஆக்சிஸ்ல எக்ஸ் இன்புட் கொடுத்தா அது என்ன ஆகும்? அது மாதிரி தான். ஸோ டிஃப்ரெண்டா கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கரெக்டா கொடுக்கணும். சாரி. ஐயோ! வெயிட். நான் ரொம்ப உளறேன்னு நினைக்கிறேன். நல்லா கிளியரா சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ வெக்டார் 3னா 3 ஆக்சிஸ். மூவ் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டூ நியூ வெக்டார் 3. நம்ப இப்போ ஆல்ரெடி யூனிட்டில வெக்டார் 3 ஆக்சிஸ் எக்ஸ், ஒய், ஜெட்ன்னு இருக்கும். நம்ம ஏன் நியூ வெக்டார் 3 குடுக்குறோம்னா, இப்போ அந்த 3 எக்ஸ மூ லைக் 3 ஆக்சிஸ்க்கும் நம்ம ஒரு வேல்யூ தரோம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம எக்ஸ் இன்புட் தரோம். எக்ஸ் இன்புட்ல என்ன இருக்கு? ஹரிசாண்டல். ஹரிசாண்டலா மூவ் பண்றதுக்கான அந்த கோட் வந்து எக்ஸ் இன்புட்ல தான் இருக்கு. லைக் இந்த லைன்ல தான் இருக்கு. இந்த லைன்ல இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி
Z ஆக்சிஸ்ல மூவ் பண்றதுக்கு Z இன்புட் இருக்கு. இப்போ y ஆக்சிஸ்ல மூவ் பண்றதுக்கு நம்ம லைன் குடுக்கல. அது வந்து நம்ம 0 குடுத்துறலாம். இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட், பேக், ரைட், லெஃப்ட் இருந்தா மூவ் பண்ண போகுது. நம்ம ஆப்ஜெக்ட் ஒண்ணும் மேல போய் பறக்க போறதில்ல. ஸோ மேல போணும்னா தான் நமக்கு y ஆக்சிஸ்ல வேல்யூ வேணும். ஸோ நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் தான் மேலயே போறதில்லல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம அதுக்கு வேல்யூ தரணும்? ஸோ அது 0வாவே இருக்கலாம்ல. ஸோ அதனால நம்ம y வந்து 0 குடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, வாய்ட் ஃபிக்ஸ்ட் அப்டேட் சாரி. ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ வந்துட்டு நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நம்போ இந்த வாய்ட் அப்டேட்ல என்ன குடுத்துருக்கோம் அப்டின்னா, நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் இந்த ஆங்கிள்ல மூவ் பண்ணணும். இந்த பட்டன கிளிக் பண்ணா இந்த ஆங்கிள்ல மூவ் பண்ணணும். அப்டின்றது தான் மீனிங் இந்த கோட் ஃபுல்லா. ஓகேங்களா? இப்போ WS குடுத்தா ஃப்ரண்ட், பேக். AD குடுத்தா லெஃப்ட், ரைட். இதுதான் இந்த லைன்ல இருக்க கோட். சரிங்களா? இங்க நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் 50 அந்த ஸ்பீடுல போணும் அப்டின்றது தான் நம்ம இங்க குடுத்துருக்கோம். இப்போ இது 2த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா தான், இந்த ஆக்சிஸ்ல இந்த ஸ்பீடுல போகுன்றது தான் கதையே. சரிங்களா? ஸோ நம்ம இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இப்போ நம்ப நியூ வெக்டார் 3 எக்ஸ் இன்புட், 0, Z இன்புட் குடுத்துருக்கோங்க இல்லையா? இந்த மூவ் பொசிஷனையும், இந்த ஸ்பீடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் W குடுக்கும்போது ஃப்ரண்ட்ல 50 ஸ்பீடுல போகும். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆர்பி டாட் ஆட் ஃபோர்ஸ். ஆட் ஃபோர்ஸ்னா அதான் சிம்பிள். இந்த ஃபோர்ஸ் ஆர்பி வந்துட்டு இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆர்பி வந்துட்டு நம்மளோட ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடி வந்து யாரோட ரிஜிட் பாடின்னா, நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் இது. ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்ட்டோட ரிஜிட் பாடிய தான் நம்ம ஃபோர்ஸ வந்து ஆட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட்க்கு நம்ம ஃபோர்ஸ் ஆட் பண்றோம். அதனால அந்த ஆட் ஃபோர்ஸ் ஓகேவா? இப்ப அந்த என்ன ஃபோர்ஸ் ஆட் பண்ணோம்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரிஜிட் பாடி வந்து கேம் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. நம்ம அதுல ஃபோர்ஸ் ஆட் பண்றோம். என்ன ஃபோர்ஸ் ஆட் பண்றோம்? மூவ் பொசிஷன் இன்டூ ஸ்பீட். நான் என்ன சொன்னேன்? மூவ் பொசிஷன் இன்டூ ஸ்பீட் குடுத்தா தான் இந்த டைரக்ஷன்ல இந்த ஸ்பீடுல போகும். அந்த மொத்த இதுவும் தான் அந்த ஃபோர்ஸா நம்ம இந்த ரிஜிட் பாடில தள்ளுறோம். ரிஜிட் பாடி எதுல இருக்கு? கேம் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்தமா நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ல தள்ளுறதுனால தான் அது மூவ் ஆகுது. ஸோ மூவ் பொசிஷன் இன்டூ ஸ்பீட் குடுத்தாச்சுங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபோர்ஸ் மோட் டாட் இம்பல்ஸ். இந்த ஃபோர்ஸ் மோடுன்றது மேண்டட்டரி. இந்த ஃபோர்ஸ் மோடுல இம்பல்ஸ் மாரி ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கு. நான் அதுக்கு பின்ன வரேன். அடுத்தடுத்த வீடியோல நான் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு கோடு முடிஞ்சுச்சு. ஸோ கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போயிடுங்க. கோட் சேவ் ஆயிடும். கோட் சேவ் ஆயிடுச்சுங்களா? இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. ஆர்பி நன். அது நம்ம இன்னும் ஆட் பண்ணல. ஸ்பீடு பார்த்துக்கிட்டீங்கன்னா 50. இது 2ம் நம்ம பப்ளிக்ல குடுத்துருக்கிறதுனால நம்ம இன்ஸ்பெக்டர்ல விசிபிளா இருக்கு. ஸோ ஆட் காம்போனன்ட் குடுங்க. வெயிட் அ மினிட். நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஓ கேம் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ஸ்பீடு 50 ஆர்பி நன்னு. ஸோ இந்த ஆர்பில நம்போ ஃபர்ஸ்ட் ஆட் காம்போனன்ட் குடுத்துக்கோங்க. ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி நார்மலா ரிஜிட் பாடி 2டி இது 2 இருக்கும். நம்ம வந்துட்டு ரிஜிட் பாடி 2டி சூஸ் பண்ணக்கூடாது. நார்மலா ரிஜிட் பாடின்னு மட்டும் இருக்குல்ல, அத சூஸ் பண்ணிக்கோங்க. அத டிராக் பண்ணி இதுல போட்டுருங்க. போட்டீங்களா? ஃபினிஷ். இப்ப பாருங்க அழகா மூவ் ஆகும். காய்ஸ் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணிட்டக்கப்புறம் WASDல ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ மூவ் ஆகுதா செக் பண்ணி பார்க்கலாம்.
ஏன் கேம் மோடுக்கே போல, வெயிட் பண்ணுங்க. இன்புட் ஆக்சஸ் ஹரிசாண்டல் இஸ் நாட் செட்டப். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வெயிட் பண்ணுங்க. எரர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஹரிசாண்டலோட ஸ்பெல்லிங் நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்துக்கிட்டிங்களா? பாருங்க. பறக்கிறாப்பில். ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம மூமெண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அந்த பால் விழ போகிறான். ஸோ நம்ம அந்த வில்ல விடாமல் தடுத்துடலாம். ஓ மை காட். ஸோ ஹேவ் a nice day.